அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆகஸ்ட் 19 என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல் தமிழ் சொன்ன ஒரு தகவல் பரிமாற்றம். சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்ஃபர்மேஷன். வி ஆர் ப்ரொவைடிங் ஒன்லி இன்ஃபர்மேஷன், நோ எனி ரெக்கமெண்டேஷன். ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் ஃபைனான்ஷியல் அட்வைசர். நம்ம சொல்கிறதுல சில தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக டைப்பிங் மிஸ்டேக், காப்பி பேஸ்ட் மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்றைக்குமே கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. அதேமாதிரி செபி ஸ்டேட்டஸ்ட்டை கண்டிப்பாக அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டேட்டஸ் இல்லை, நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். We are providing only information, no any recommendation. ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய முதலாவது பங்கு பார்த்தீங்கன்னா சூரத் வல்லா பிஸ்னஸ் குரூப் லிமிடெட். 40 ரூபா காயின் பேஸு 10% டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் 4% வருது. ரெக்கார்ட் வந்து 12 செப்டம்பர் 2025. செக்டர் வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்டில் இருக்காங்க. சூரத் வல்லா பிஸ்னஸ் கார்பரேஷன். காமா ஹோல்டிங்ஸ் லிமிடெட் காயின் பேஸ் 2984 ரூபா, 18 ரூபா 25 பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 6% அதிகமாக இருக்குது. ரெக்கார்ட் எஸ்டேட் வந்து 25 ஆகஸ்ட் 2025. இதோட பேமெண்ட் வந்து செப்டம்பர் 11 தேதிக்குள்ளே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். செக்டர் வந்து ஹோல்டிங் கம்பெனியாக இருக்காங்க, காமா ஹோல்டிங்ஸ் லிமிடெட். கிரெட்டோ சிஸ்கான் லிமிடெட் காயின் பேஸ் 1 ரூபா 73 பைசா ஒரு பெனி ஸ்டாக்கு. பெனி ஸ்டாக் இன்றைக்கி ரிஸ்க் தான். நான் சொல்கிறது முழுக்க தகவல் தான். 2:25 ஆல்ரெடி போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது நம்ம 25 ஷேர் வச்சுருந்தா 2 ஷேர் போனஸாக தருவாங்க. 50 ஷேர் வச்சுருந்தா 4 ஷேர் போனஸாக தருவாங்க. அதற்கான ரெக்கார்டை இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 25 ஆகஸ்ட் தான் ரெக்கார்டு. செக்டர் வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்டில் இருக்காங்க, கிரெட்டோ சிஸ்கான் லிமிடெட். அடுத்து பார்க்குறது அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர், முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கதான் சொல்கிறாங்க. ஃப்ளோமிக் குளோபல் லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட் காயின் பேஸ் 22 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவன் குறித்து முடிவுன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு டிவனும் தரல. ஸோ டிவன் தருவாங்களா இல்லை தர முடியாதுன்னு சொல்லுவாங்களான்னு தெரில. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் தராங்களா இல்லையான்னு. செக்டர் வந்து லாஜிஸ்டிக் சொல்யூஷன் ப்ரொவைடராக இருக்காங்க, ஃப்ளோமிக் குளோபல். மினி டைமண்ட்ஸ் இந்தியா லிமிடெட் 174 ரூபா காயின் பேஸு 8 செப்டம்பரில் போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் ஸ்டாக் ஸ்பிட் கொடுத்து முடிவுன்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்கலி 10 இருக்கதை மாற்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. செக்டர் வந்து ஜெம்ஸ் ஜுவல்லரி அண்ட் வாட்சஸில் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெம்போ குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 585 ரூபா காயின் பேஸு. இவங்களுக்கு வந்து $டாலரில் ஆர்டர் கிடச்சிருக்கு. 12.44 மில்லியன் $டாலருக்கான ஆர்டர் கொடுத்தது யாருங்கிறத கம்பெனி மென்ஷன் பண்ணல. கெர்னாக்ஸ் மைக்ரோ சிஸ்டம்ஸ் இந்தியா லிமிடெட் 1104 ரூபா காயின் பேஸு 156 கோடியே 41 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே. சர்வோடெக் ரினியூவபிள் பவர் சிஸ்டம் லிமிடெட் 125 ரூபா காயின் பேஸு 28 கோடியே 84 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஜெய்ப்பூர் டிவிஷன் நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே. விகாஸ் ஈகோடெக் லிமிடெட் 2 ரூபா 8 பைசா காயின் பேஸு 3 கோடியே 42 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது ஓலா கிரீன் டெக் லிமிடெட். வாடெக் வபாக் லிமிடெட் 1608 ரூபா காயின் பேஸு 118 கோடிக்கான ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இது ஒரு ரிப்பீட்டட் ஆர்டர் தான். கொடுத்தது வந்து கிங்டம் ஆஃப் பஹ்ரைன். அங்கே உள்ள கவர்மெண்ட் பாடிஸ் தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. எஸ்எம்பிஎல் இன்ஃப்ரா லிமிடெட் 296 ரூபா காயின் பேஸு 1073 கோடிக்கான ஆர்டர் கொடுத்தது இண்டோர் முனிசிபல் கார்பரேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ. ஸோ நியூஸ் முடிஞ்சது, வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. அந்த புக் வேல்யூ பற்றி ஒரு சின்ன ஒரு கருத்து தான், எனக்கு தெரிஞ்ச கருத்து தான். மற்றபடி இது எந்த அளவுக்கு கரெக்டுங்கிறது சொல்ல முடியல. பட் இது வந்து முடிஞ்சு போனது, கொஞ்சம் டேட்டாவாக பழசு தேர்ந்தெடுத்து போட்டிருக்கேன். ஸோ என்னென்னா நம்ம புக் வேல்யூ ரீசெண்டாக எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ வந்து ஒரு பெரிய பேசும் பொருளாக இருக்குது. அதுமாதிரி புக் வேல்யூ வந்து நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க, புக் வேல்யூ இதாக இருக்குன்னு நான் எந்த சேனலில் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த சேனலில் நிறைய கமெண்ட் இப்படி பண்ணுவாங்க, பெரிய சேனலில் புக் வேல்யூ பற்றி. அவங்க தப்பாக சொன்னால் கூட அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் அவங்க தப்பாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ புக் வேல்யூயை நம்ம வந்து ரொம்ப ஓவராக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தெரிஞ்சது. அதுக்காண்டி தான் இந்த செய்தியை ஆட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி நியூஸ் ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன்னா போக நியூஸ் குறைஞ்சிடும். இன்னும் போனீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வரது பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம சேனலுக்கு தந்தாப்பில் டிவெண்டு, போனஸஸ், ஸ்பிட்டு, ரைட் இஷ்யூ, ஆர்டரு, இந்த மாதிரி செய்திகள் வந்து குறைஞ்சிட்டே தான் போவோம். ஏன்னா மேற்கொண்டு நம்ம ஆகஸ்ட்டு செப்டம்பருக்கு அப்புறம் தான் வரும். ஸோ அக்டோபரில் தான் வரும். ஏன்னா அப்படின்னா காலாண்டு முடியும். ஸோ அதனால் நம்மளுக்கு நம்ம சேனலில் வியூஸ் வந்து குறைஞ்சிட்டே போவோம். அதுமாதிரி நியூஸும் குறைஞ்சிட்டே போவோம். சேனலில் வீடியோட லென்த்தும் பார்த்திங்கன்னா ரொம்ப சுருங்கிட்டே தான் போவோம். ஏன்னா இது செய்தியை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி செய்தி இருந்தால் மட்டும் தான் நம்ம வீடியோ போட போகிறது, மற்றபடி வீடியோ வராது. ஸோ அதனால் இந்த மழைக்காலம் வந்து முடிய போகுது. இன்னும் வந்து வறண்ட காலமாக தான் இருக்கும். ஸோ இந்த புக் வேல்யூ பற்றி என்னென்னா, நிறைய பேர் புக் வேல்யூ வந்து ஒரு மெயின் மெட்ரிக்காக பார்க்குறாங்க. ஸோ புக் வேல்யூங்கிறது ஒரு நல்ல மெட்ரிக் தான், அதை பார்க்கணும் எல்லா ஸ்டார்ட்லையுமே. பட் அது வந்து கன்ஃபார்மாக நம்மளுக்கு ஒரு நல்ல வேல்யூ கொடுக்குமாங்கிறது கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணமாக தான் இது. லக்ஷ்மி விலாஸ் பேங்க், இந்த பேங்க் வந்து முதல்ல லிஸ்டடாக இருந்துச்சு, இப்போ லிஸ்டடாக இல்லை. மோஸ்ட்லி நீங்கள் எல்லாருமே 90% வந்து எல்லாருமே நம்ம கொரோனாக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டுக்கு வந்திருப்பீங்க. அதனால் இந்த ஸ்டாக்கை பற்றி தெரிஞ்சிருக்காது. கொரோனாக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்டாக் இருந்துச்சு. பட் அப்போ எனக்கு இந்த ஸ்டாக்கை பற்றி தெரியாது. இந்த ஸ்டாக் வந்து எனக்கு கொரோனாக்கு அப்புறம் தான் தெரியும். பட் நான் கொரோனாக்கு முன்னாடி மார்க்கெட்டில் இருக்கேன் 2018. பட் என்னென்னா இந்த ஸ்டாக் வந்து லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கு, இவங்களை வந்து கம்பெனி வந்து திவாலான மாதிரி திவாலாகிட்டு திரும்ப வந்து டிபிஎஸ்ங்கிற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி வந்து இந்த பேங்க் வந்து இவங்களை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கம்பெனி டீலிஸ்ட் ஆனது பார்த்திங்கன்னா டிசம்பர் 2020 என்னமோ டீலிஸ்ட் ஆச்சு. ஸோ டீலிஸ்ட் ஆகும்போது இந்த ஸ்டாக்கோட புக் வேல்யூ பார்க்கலாம் நீங்கள், 21 ரூபான்னு இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் ஸ்க்ரீனில் எடுத்தது.
ஸோ அப்போ ட்ரேட் ஆகிட்டு இருந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹7.65 ட்ரேட் ஆச்சு. லாஸ்ட்டாக ட்ரேட் ஆனது ₹7.65 இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆச்சு. பட் புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹21 கிட்ட இருந்துச்சு. அதுமாதிரி மற்ற இன்னும் 2-3 வெப்சைட்லேயும் தேடி பார்த்து எடுத்தேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹31 போட்டிருக்காங்க. அதுமாதிரி இன்னொரு வெப்சைட்லேருந்து எடுத்தேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ₹31 போட்டிருக்காங்க மார்ச் 2020. ஸோ கிட்டத்தட்ட ₹30 இல்லை ₹15 வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டாக்கில் 16, ஒரு இதில் 31, மினிமம் ₹15 வச்சு கூட புக் வேல்யூவாக இருந்துச்சு. பட் இந்த ஸ்டாக் டீலிஸ்ட் ஆகும்போது ஒன்றுமே கிடைக்கல. இந்த ஸ்டாக்கு தான் இந்த டிபிஎஸ் பேங்க் தான் அந்த இதை டேக் ஓவர் பண்ணாங்க. டேக் ஓவர் பண்ணவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க கஸ்டமர் எல்லாம் அப்படியே டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. பட் இந்த ஷேர் ஹோல்டருக்கு எந்த ஒரு பணமும் கொடுக்கல. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், இது வந்து ஆர்பிஐ ரிலீஸ் பண்ண ஒரு சர்க்குலர் தான். அது என்னென்னா நவம்பர் 27, 2020 பார்த்தீங்கன்னா எல்லா லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கும் டிபிஎஸ் பேங்காக கன்வெர்ட் ஆக போகுது. நீங்கள் வந்து ஒரு கஸ்டமராக இருக்கும்போது, அந்த பேங்க்கோட கஸ்டமராக இருக்கும்போது உங்கள் டெபாசிட்க்கு பதில் எந்த பிரச்சனை இருக்கா, நீங்கள் போய் அதை டிபிஎஸ்ஸாக ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். டிபிஎஸ்க்கு எல்லாமே மாறிடும். அதுக்கான எல்லா நடவடிக்கையும் டிபிஎஸ் பேங்க் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகலாங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது ஷேர் ஹோல்டரு. நம்ம அந்த ஷேர் ஹோல்டராக இருந்தவங்க நம்மளுக்கு ₹1 கூட கிடைக்கல. இது டீலிஸ்ட் ஆனது பார்த்தீங்கன்னா நவம்பர் 27, 2020 தான் அந்த ஸ்டாக் டீலிஸ்ட் ஆச்சு. அந்த ட்ரேடிங் வந்து விட்ரா பண்ணது டிசம்பர் 18 விட்ரா பண்ணாங்க. அந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ ₹31 இருந்துச்சு. அட்ஜஸ்டட் புக் வேல்யூ ₹36 இருந்துச்சு. பட் ஃபுல்லி அட்ஜஸ்டட் புக் வேல்யூ அது பார்த்தீங்கன்னா -5 இருந்துச்சு. பட் இது எங்கேயுமே மென்ஷன் ஆகிருக்கு இந்த ஃபுல்லி அட்ஜஸ்டட் புக் வேல்யூ. இது வந்து டீலிஸ்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்தது. அதுமாதிரி ஷேர் ஹோல்டருக்கு என்ன கிடச்சின்னு பார்த்தீங்கன்னா நோ வேல்யூ ரிசீவ்டு, ஆல் ஈக்விட்டி ரிட்டன் ஆஃப். அதாவது எல்லா ஈக்விட்டியுமே ரிட்டன் ஆஃப் பண்ணிட்டாங்க, அதாவது தள்ளுபடி பண்ணிட்டாங்க. யாருக்குமே ₹1 கூட கிடைக்கல. ஸோ புக் வேல்யூ ₹31 இருக்குது. மினிமமாக நம்ம ₹15 பாதியாக கணக்கு பண்ணால் கூட ஒரு ₹10 கூட யாருக்குமே கிடைக்கல. எல்லாத்துக்குமே 0 தான். ஸோ இதனால தான் என்ன சொல்கிறேன்னா புக் வேல்யூங்கிறது அந்தளவுக்கு பெரிய முக்கியமானதில்லை. ஒரு கம்பெனி லாஸ் ஆகி இல்லை திவாலாகி இந்த மாதிரி கண்டிஷனில் டீலிஸ்ட் ஆச்சுன்னா ஒரு ஷேர் ஹோல்டராக உங்களுக்கு ₹1 கூட கிடைக்காது. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பெருசாக இந்த கம்பெனிலையும் கிடைச்ச மாதிரி தெரியல. வாலண்டரியாக டீலிஸ்ட் ஆவாங்க. அந்த மாதிரி டைமில் தான் அவங்க வந்து ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்து நம்மளை டீலிஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ வேணால் அந்த ஸ்டாக் ட்ரேடிங் ப்ரைஸ்க்கு கொஞ்சம் முன்ன பின்ன கொடுப்பாங்க. சில கம்பெனி நல்ல ப்ரைஸும் கொடுப்பாங்க. அது வந்து கம்பெனியை பொறுத்து இருக்குது. கம்பெனியை டேக் ஓவர் பண்ணக்கூடிய இன்னொரு கம்பெனியை பொறுத்து இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி கம்பெனியில் பெரும்பாலும் திவாலாகி ஒரு கம்பெனி டீலிஸ்ட் ஆச்சுன்னா, இந்த மாதிரி பேங்க்கில் டீலிஸ்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ₹1 கூட உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வராது. ஸோ கம்பெனி இருக்க வரைக்கும் நீங்கள் ராஜா தான். கம்பெனி இல்லை, அந்த பேங்க் இல்லை, எதுவும் இல்லைன்னா உங்கள் பணம் 0 ஆயிரும். ஒன்லி இது ஷேருக்கு மட்டும் இல்லை, இந்த பேங்க்கில் பார்த்தீங்கன்னா சில பாண்டை கூட தள்ளுபடி பண்ணாங்க. குறிப்பிட்ட பாண்டை, எல்லா பாண்டும் இல்லை, குறிப்பிட்ட பாண்டை தள்ளுபடி பண்ணதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த லெட்டரில். ஸோ அதனால் நம்மலாம் வந்து லாஸ்ட்டில் தான் வருவோம். முக்கியமாக ஷேர் ஹோல்டர் தான் எல்லாத்தோட லாஸ்ட்டு. ஒரு கம்பெனி திவாலாக இருந்ததுன்னா கடைசியாக பேமெண்ட் வர்றது ஷேர் ஹோல்டருக்கு தான் வரும். மிச்சம் இருந்தால் தருவாங்க, இல்லைன்னா அது கூட தரமாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் ஹோல்டருக்கு எந்த பணமும் வராது. ஸோ புக் வேல்யூ ஒரு சின்ன பேராமீட்டராக பாருங்கள். அதுவே ஒரு முக்கியமான பேராமீட்டராக பார்க்குறீங்க. அந்தளவுக்கு புக் வேல்யூக்கு பெரிய வேல்யூ கிடையாது. அது ஒரு சின்ன குறிப்பு மாதிரி தான், ஒரு கணிப்பு தான். அதுபடி அது கன்ஃபார்மாக இருக்காது. ஸோ அது முன்ன பின்ன தான் இருக்கும். சிலரும் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஸோ இது ஒரு சின்ன கருத்தை இன்றைக்கி சொல்லிடுறேன். எனக்கு வீடியோவில் பெருசாக நியூஸ் இல்லை. அதுமாதிரி இந்த தகவலை ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சி இன்றைக்கி தான் வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அதனால் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். மீண்டும் ஒரு நாள் காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.